Hey guys, welcome back to our channel. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கதான் தெரியுதுங்களா? இப்போ அண்டர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தான் இருக்குது. எஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராமேஸ்வரத்துலேருந்து எல்லாரும் தமிழ் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. எஸ், ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த வண்டி கேட்டிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டும் கிடையாது, நார்மல் ஆர்டினரி அன்ரிசர்வ் வண்டியும் கிடையாது. எஸ், நம்ம இன்றைக்கி போக போகிறது ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் இருக்கக்கூட ஒரு ட்ரெயினில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இதோட ட்ரெயின் நம்பர்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16850 திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகணும் வரப்போது. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சரியாக இங்கேருந்து 2:50க்கு டிபார்ச்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டெய்லி சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு பார்த்திங்கன்னா நைட் ஒரு 8:10லேருந்து 8:05க்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ ரீச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரெயின். பார்ப்போம், மணி இப்போ பார்த்திங்கன்னா 2:20 ஆச்சு. இன்னும் ½ hour தான் இருக்குது டைம் வண்டி எடுக்கிறதுக்கு. நம்ம இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு, நம்மளுக்கு பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸ் பிளாக் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அந்த சைடில் வெளியே வந்திருப்போம். அந்த ராமேஸ்வரம் போர்டு இருக்கும் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2:20 கிட்ட ஆக போகுது. இன்னும் ½ hour தான் இருக்குது. மிச்சம் எல்லா ஷார்ட்ஸ் உள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வெர்டிகல் பிரிட்ஜை இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். அவ்வளோதான், வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்குது. ராமேஸ்வரத்தில் முடிச்சுட்டாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமான அப்கிரேடாக இருக்கும் இந்த ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரவும் போகுது, போகவும் போகுது. அதை பற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா போக போக பேச ஆரம்பிப்போங்க. ஸ்டேஷனுக்குள்ளே போவோம். இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயினுக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரன்ஸ். இதுதான் உள்ளே போக முடியும். உள்ளே போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். போயிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. ஏடிவி மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் இருக்கான் ட்ரெயின். இப்போதைக்கு வண்டிக்கிட்ட போவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா த்ராட்டலோட வண்டி பக்காவாக ரெடியாக இருக்கான். நம்ம வந்த வண்டி பார்த்திங்கன்னா தாம்பரம் வண்டி அங்கே நிற்கிது. 4 மணி கிளம்ப போகுது. இப்போது தெரிஞ்சு திருச்சி வண்டி செம ரஷ்ஷாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியோட சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தலாம். நம்ம ட்ரெயின் நம்பர்னு ட்ரெயின் நம்பர் 16850 ராமேஸ்வரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி போகக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாத ஒரு டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சரியா ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம திருச்சிராப்பள்ளி போகிறதுக்கு நமக்கு வெறும் பார்த்திங்கன்னா இதே நீங்கள் ரிசர்வேஷன்லாம் கிடையாது. இந்த வண்டிக்கு ஃபுல்லாக அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் மட்டும் தான் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பெட்டிகள் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் அண்ட் டிசேபிள்ட் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற கோச்சாக இருக்கும். மிடில் இருக்க 8மே பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் ஜென்ரல் பேசஞ்சர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா தான். இது நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி வேறு ஏதாவது ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் வர மாதிரி தான் உங்களுக்கு 115 to 125 rupees பார்த்திங்கன்னா அது சூப்பர் ஃபாஸ்ட் என்ற கேட்டகரி கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வைப்பாங்க. நம்ம வண்டி எடுத்த ரூட் என்னென்னு கேட்டிங்கன்னா சரியா இங்கேருந்து கரெக்டாக நமக்கு ராமேஸ்வரத்தில் வண்டி எடுத்தாங்கன்னா ராமேஸ்வரம், பாம்பன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுரம் வரும். அப்புறம் உச்சிப்பிள்ளி, ராமநாதபுரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதான் இந்த ஸ்டேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த தேவக்கோட்டை, பட்டுக்கோட்டை, காரைக்குடி ஜங்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரைக்குடி ஜங்ஷனில் நம்ம பார்த்திங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணி நம்ம இந்த திருச்சிராப்பள்ளி இந்த காரைக்குடி போவோம் பார்த்திங்கன்னா பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் போவோம் பார்த்திங்கன்னா அந்த ரூட் நம்ம டச் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போகிற மாதிரி இருக்கும். இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க எப்படின்னா நம்ம திருச்சி போகிறதுக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா போக 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 நம்ம எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்போம். ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இன்னும் சரியாக 5 நிமிஷம் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்குங்க ட்ரெயின். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்ட்டுலாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் எடுத்துருப்போம், டே ஷிஃப்ட் எடுத்துருக்க மாட்டோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரோலே வந்திங்கன்னா பக்காவாக எடுக்கலாம். அந்த ஸ்கிப்பிங்ஸ் எல்லாமே ஜெனரலாக போட்டாச்சு. சிங்கிள் சைடில் ஏதாவது கிராசிங் இருந்தால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா போக போக பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க. சிக்னல் பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு ஹோம்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வெளியே போக வேண்டிய வேலை தான். ஆனால் வண்டி எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் டிலே ஆகிருக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா கார்டு வந்து சிக்னல் கொடுத்தாச்சு. கார்டு சொல்லக்கூடாது, ட்ரெயின் மேனேஜர்னு சொல்லணுமா இப்போ ரீசெண்டாக. அது நான் ஏதாவது விளாகில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கீழே வந்து கமெண்ட்டில் போடாதீங்க. ட்ரெயின் மேனேஜர் ஓகேங்களா. எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா சரியாக 2:51 ஆகுது. 1 நிமிஷம் டிலேவோட பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் வண்டி எடுத்தாச்சு.
கண்டிப்பாக அந்த பாம்பனை பிடிக்கணும். நேற்று நைட் விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் விட மாட்டேன். கண்டிப்பாக அந்த பாம்பனை ஃபுல்லாக எடுத்துருவேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடு தான் போட்டுருவேன். 2 சைடு பார்ப்போம். அந்த வெர்டிக்கல் பிரிட்ஜ் தான் முக்கியமான விஷயமே. கவர் பண்ணிடலாம். எதிரில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் கார் இருக்குது. நம்ம ரயில்வே மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருந்தார் மொத்தமாக. அங்கே இருக்குது பாருங்கள் செல்லக்குட்டி ட்ரை கலர் லைப்ரரி போட்டிருக்க வண்டி. இது கொடுத்துருக்கலாம். 2 வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. அப்லேயும் மிஸ் ஆகிடுச்சு, இப்போ டவுன்லேயும் மிஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. எப்போ எடுப்பாங்கன்னு தான் தெரியல. பக்காவாக இருக்குது. அந்த நம்மளோட தேசிய கொடியோட கலர் வந்து மற்ற எதை கம்பேர் பண்ணாலும் நம்மளது வரவே முடியாது. saffron white green ultimate. நம்ம கோச் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒன்று ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. இந்த சைடு எம்டி தான். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. பட் வண்டி போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிட்டு தான் நினைக்கிறேன். இந்த காரைக்குடிலாம் போகும்போது 5 மணி இந்த ஸ்கூல் காலேஜஸ் அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இது பக்காவான ட்ரெயினாக இருக்கும். திருச்சி போய் ஜாயின் பண்ணுறதுக்கு. சரியாக 1 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்காங்க. 1 நிமிஷம் டிலேவோடு வந்தாங்க. சேம் 1 நிமிஷம் டிலேவோடு பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? பாலம் தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். என்ன இதுன்றதை அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க.
பாம்பன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன ஸ்டேஷன்றதை அப்படியே அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் அட்வான்ஸோட கரெக்டாக நம்ம மண்டபம் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன் எப்படி செயல்பட்டு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, லாங்லேருந்து வர எல்லா ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தோட கட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கட் பண்ணாங்க. முக்கால்வாசி வண்டி பார்த்தீங்கன்னா மண்டபம் வரைக்கும் இந்த லாங்லேருந்து இந்த புவனேஸ்வர்லேருந்து வர வண்டி, அதுக்கப்புறம் வந்து அயோத்தியா கண்டோன்னு சொல்லிட்டு வராதுல, அந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் ராமேஸ்வரம் வரைக்கும் போகும். லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. வண்டிக்கு ஏற்றி முடிச்சிட்டாங்கன்னா கிளம்ப வேண்டியதான். வண்டியில் லோடு ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாச்சு. டைம்னா டைம் தான்ப்பா, ரயில்வேஸ் சும்மாலாம் இல்லை, பக்கம். நிமிஷம் டிலேயோட கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா மண்டபத்துலேருந்து வண்டி எடுத்தாச்சு. அடுத்த ஹால்ட் பார்த்தீங்கன்னா உச்சிப்பிலி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் போகலாம். பேக் டு மெயின் லைன். சரியாக 1 நிமிஷம் டிலேயோட பார்த்தீங்கன்னா உச்சிப்பிலி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். 1 நிமிஷம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போக போக பார்த்தீங்கன்னா ஸ்லாக் டைம் இருக்கும், அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நினைக்கிறேன் ஸ்டேஷன் கொஞ்சம் நீட்டாக பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் இப்போ இதுக்காக தான் இருக்கும். அடுத்த ஹால்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு போகிறோம் என்றெல்லாம் பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 10 நிமிஷம் அட்வான்ஸாக ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு தான் கிளம்புவாங்க. எதிரில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கிராசிங்கில் மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காரு. அது வந்து நம்ம 1ல் இருக்கும். பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி இங்கேருந்து எடுப்பாங்க. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வே லைன் தான். எத்தனை மணிக்கு வருது என்னென்னு பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 3:55 ஆகுது. 4:02க்கு இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா வண்டி இங்கேருந்து கிளம்புன்னாங்க. அவன் வந்தால் தான் இவன் கிளம்புவான்.
சரியா ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆன் டைம் டிபார்ச்சர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹால்ட் எங்கன்னு கேட்டேன் அப்படின்னா பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிற இடத்துல பார்க்கலாம். வண்டி போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது, எதுவும் இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி இந்த பரமக்குடி அப்புறம் இந்த காரைக்குடி ஜங்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் டு ஹோம் வந்து திருச்சிக்கு போகிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இருக்கும். இன்கேஸ் நம்ம ராமேஸ்வரத்தில் ரிட்டன் ஆகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிட்டே தான் வரும். இந்த கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைம் நிறையாவே இருக்க ஆரம்பிக்கும். பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்தில் ராமேஸ்வரம் தாம்பரம் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ட்ரெயின் 4 மணிக்கு டிபார்ச்சர் பண்ணி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock உங்களுக்கு தாம்பரம் போகிற மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். நம்ம வண்டி திருச்சி வழியாக போவோம், இது பார்த்தீங்கன்னா திருவாரூர் வழியாக போகிற வண்டி தான் இந்த தாம்பரம் வண்டி. போகலாம் போங்க. எதுக்கு நிப்பாட்டாங்க ஏன் நிப்பாட்டாங்கன்னே தெரியாமல் நிற்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதே மெயின் லைன்லேருந்து வண்டி எடுத்திருக்காங்க. ஆனால் த்ராட்டல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஹால்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பரமக்குடி தான். எத்தனை மணிக்கு போகிறோன்றதே தெரியல. ஷார்ப்பாக இங்கேருந்து 21 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. சவுண்ட் அல்லுல சரியா. நம்ம திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 12 நிமிஷம் டிலேயோட தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானாமதுரை ஜங்ஷன் தான். மானாமதுரை ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருதுநகர் ஜங்ஷனுக்கு கனெக்டிங் பண்ணுற மாதிரியும் இந்த ராமேஸ்வரம் கனெக்டிங் பார்த்தீங்கன்னா 2 கனெக்டிங் ட்ரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா மெயினான ஜங்ஷன் மானாமதுரை தான். அங்கே போயிட்டு அடுத்தது என்ன ஸ்டேஷன்றதை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்ரோச்சிங் மானாமதுரை ஜங்ஷன்னு. இந்த ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா விருதுநகர் போக வேண்டிய ரூட்டு. நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வண்டி கிராஸ் ஆகிடுச்சு வர்றதுக்குள்ளே. இந்த லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு விருதுநகர். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மானாமதுரை ஜங்ஷனுக்குள்ளே உள்ளே போக போகிறோம். அப்படியே அந்த ஷார்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க.
இன்னொரு WDP பார்த்தீங்கன்னா தோனிக்கு இது எதிரில் ரெண்டுமே. ஒன்று பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், இன்னொன்று மானாமதுரை ஜங்ஷனில் நிற்கிது. சரியா ஒரு 12 நிமிஷம் டிலேவோட மானாமதுரை ஜங்ஷன் வந்திருக்கோம். அடுத்தது என்ன ரயில்வே ஸ்டேஷன்றதை போக போக பார்க்க ஆரம்பிப்போம். வேறு ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு பார்க்க பசிக்குதுங்க. இந்த டைமுக்கே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ விருதுநகர் பேசஞ்சர் தான் வரும் இல்லை கிராசிங் ஏதோ சொன்னார் பக்கத்தில் இருந்தவர். ஆனால் சுற்றி பற்றி ஒன்றும் தெரியல. ஏதாவது சாப்பிடுவோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 7 நிமிஷம் டிலேவோடு தான் வந்திருக்காங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்னதுன்றலாம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து தான் எடுக்க போகிறோம். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த பேசஞ்சர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு அடுத்த ஸ்டேஷன் என்ன கவர் பண்ணுறோன்றதா.
நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா காரைக்குடி ஜங்ஷனுக்கு 10 நிமிஷம் டிலேவோடு தான் வந்திருக்கும். இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றது பார்க்கலாம். சீட்டில் போய் உட்காந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டி ஜாம் பேக்கட் ஆகிட்டே இருக்குது போக போக. ஆஃபீஸு அப்புறம் ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் விட ஆரம்பிப்பாங்கள்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சேர ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் போட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ் பார்த்து போயிட்டே இருக்கலாம்.
நம்ம ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா 20 நிமிஷம் அட்வான்ஸாக நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் இறக்கி விட்டாங்க. இந்த வண்டியோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரம் டு திருச்சிக்கு வெறும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் டிக்கெட் ஃபேர் வாங்கியிருக்காங்க. வெறும் எக்ஸ்பிரஸ் ஃபேர் மட்டும்தான். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 280 300 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கவர் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா டைமிங் எடுத்திருந்தாலும் வண்டி நம்மளுக்கு அட்வான்ஸாகவே வந்துடுறாங்க. காரைக்குடி ஜங்ஷனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராசிங்காக டைம் லேட் ஆச்சு தவிர மிச்சப்படி எல்லாமே சூப்பராக நம்ம வண்டிக்கு அமைஞ்சிருந்துச்சு. டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு 100 ரூபா தான். ட்ரெயின் நம்பர் 16850 திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ். வண்டியில் மொத்தம் 10 கோச் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் கோட்டா இருக்கும். 8 கோச் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே அன்ரிசர்வ்டு தான். என்ன தனியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வந்துடும் லேடிஸ் கோட்டான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி எடுக்கிற ரூட் முக்கியமான ஸ்டேஷன்ஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ராமேஸ்வரத்தில் எடுத்தாங்கன்னா ராமேஸ்வரம் மண்டபம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாம்பன் இருக்கும். பாம்பன் மண்டபம், ராமநாதபுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரூட்டில் வரும்போது தேவக்கோட்டை ரோடு, காரைக்குடி ஜங்ஷன், பட்டுக்கோட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷனான திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினோட முக்கியமான ஜங்ஷன்ஸ். ஆனால் மிச்ச எல்லா ஸ்டாப்பிங் குட்டி குட்டி ஸ்டேஷன் ஓவர்லோ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எண்டு தான் வராங்க. இந்த வண்டிக்கு ஏன் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னா 200 கிலோமீட்டருக்கு ஜாஸ்தியாக இருக்கனால 200 கிலோமீட்டர் ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணுறனால இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு ஆர்டினரியிலேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஃபேருக்கு மாற்றிருக்காங்க. சரி, டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவல் சந்திக்கிறேன்.